எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில சில பிள்ளைகள் என்கிட்ட கேட்கிற கேள்விகள், சில பிள்ளைகள் உங்களுக்கு அந்த கேள்விகள் இருக்கும். அப்படின்னா பாஸ்டர், நான் ஜெபிக்கிறதுக்காக அறை வீட்டுக்குள்ள போறேன், பைபிள் எடுத்தெல்லாம் வச்சு ரெடியா இருந்துடுறேன், ஆனா முதல் ஸ்டார்டிங் பண்ணோடனே அதுக்கு அடுத்தது என்ன அறியாம தூங்கிடுறேன். சில டைம்ல கொட்டாவி வருது, சில டைம்ல அந்த நேரம் தான் பிரச்சனைகள் வருது, சில டைம்ல என் சரீரத்துல பலவீனம், சில இடத்துல எனக்கு மறதி, சில இடத்துல இருதய கடினங்கள். இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது? இது உங்களுக்கு மாத்திரமல்ல, தேவனால நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், அதுல எனக்கும் இது விதிவிலக்கு கிடையாது, எனக்கும் வரும். அதை எப்படி மேற்கொள்ளணும்ன்றதை தான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். அதான் சங்கீதம் 116 தாவீது சொல்றாரு, 3வது வசனம் நினைக்கிறேன், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன், அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். இன்னைக்கு நமக்கு போராட்டம் எதுல வரும்னா, மாம்சத்துல வர்ற போராட்டம், மாம்சத்துல வர்ற பலவீனங்களுக்கு நீங்க டாக்டரை போய் பார்த்தா அவங்க கொடுக்கிற மெடிசன் சரியாயிரும். ஆனா ஆத்துமால வர்ற போராட்டங்கள், ஆத்துமால வர்ற வியாகுலங்கள், ஆத்துமால வர்ற பாருங்க துதிக்க விடாத சூழ்நிலைகளுக்கு முழங்காலும் தேவ சமூகத்துல நீங்க அதிகாலையில போராடித்தான் உங்க ஆத்துமாவை வெளியில என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி கொண்டு வரணும், ஆண்டவரோட உட்கார்ந்து உறவாடணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன செய்யற பாவங்கள் பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இந்த பாவம் சின்னதானே, இந்த பாவம், அந்த பாவம் எல்லாம் நம்முடைய ஆத்துமாவை போய் கரப்படுத்தி, சில இடத்துல ஆத்தும பயம், அப்படின்னா எதிர்காலத்தை குறிச்சதான பயம், சில இடத்துல சோர்வுகள், சில இடத்துல நம்ம சில சிந்தனைகள், சில போராட்டங்கள், இன்னைக்கு ஆத்துமா இதனால கூட கரப்பட்டு போகும். இன்னைக்கு ஆத்துமாக்கு ஒரு போராட்டம் என்ன? இன்னைக்கு வியாகுலங்கள்னா என்ன? இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க கவலை எனக்குள்ள அதிகமா இருக்கு பாஸ்டர், ஒரே யோசிச்சுட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி போகுமோ, இது ஆத்தும வியாகுலம். இன்னைக்கு மாம்சத்துக்குரிய பலவீனம்னா நம்ம ஆகாரம் எடுத்துக்கிட்டா போதும். ஆத்துமாக்கு ஒரு வியாகுலம் வந்துருச்சு, ஆத்துமா கட்டப்பட்டுருச்சுன்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல கெஞ்சினா தான் கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. நீங்க நல்லா போராடணும். அதான் தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி கெஞ்சுறேன், அவர் எனக்கு வல்லமை கொடுத்தா தான், அவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணா தான் நம்ம ஜெபிக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அதே அதிகாரத்துல பாருங்க 8வது வசனம் சொல்றாரு, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். முதல்ல போராடுறாரு, அதுக்கப்புறம் கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து திரும்பவும் உற்சாக ஆவியை கொடுத்து திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்துல எழும்ப பண்றாரு. அப்ப இந்த ஆத்துமாவை நம்ம பாருங்க ஜெபத்துக்குள்ள கொண்டு வரணும், தேவ சமூக பிரசன்ஸுக்குள்ள கொண்டு வரணும்னா உங்க பாவங்களை அறிக்கையிட்டு உங்களை தாழ்த்தி கண்களால கண்ணீர் வரும் மட்டும் தேவனோட போராடவும். இதுதான் இந்த ஆத்மாக்குள்ள மெடிசன். நீங்க ஜெபிக்க 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 உங்களை சுத்தி இருக்கிற மரண கட்டுகள், அப்படின்னு உங்களுக்கு அது கண்களுக்கு தெரியாது, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் அந்த உணர்வு. ஏன்னா நான் முதல் டைம்ல எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறன்றது தேவனோட உறவாடுற பிள்ளைகளுக்கு அந்த பாருங்க டிஸ்டன்ஸ் தெரியும். அப்ப அதை நம்ம போராடி மேற்கொள்ளும் பொழுது கண்ணுக்கு தெரியாத வானமண்டல பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள் எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் திரும்பவும் உங்களை எழும்பி கர்த்தர் பிரகாசிக்க பண்ண ஒரு வல்லமை